ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இன்றைக்கி டிவைன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் 6 செட் ஆஃப் பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பைல் சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றனால ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ளவர் சார்ட் தரேன். அந்த ஃப்ளவர் சார்ட்டில் உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ அந்த ஃப்ளவர்ஸ் பைல் நம்பர் 1, 2, 3னா அதுலேயும் ஆர்டராக இருக்கும். நீங்கள் அதிலே சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். நீங்கள் அந்த லைக் கொடுத்துட்டு உள்ளே வரும்போது இந்த சேனலுக்குள்ளே உங்களோட ஆராவை ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் சில நேரம் தட்டுப்பட்டு போயிடுது. அது எல்லாத்தையுமே அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் உங்களோட ஆராவை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண சொல்கிறோம். ஓகேவா? அதனால தான் அந்த லைக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டே லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஓகேவா? தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், நியூ வியூவர்ஸ்க்காக. ஓகேவா? ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஓகே, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு டிவைன் இன்றைக்கி நீங்கள் கேட்ட விஷயங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது, நீங்கள் ப்ரேயர் வச்சது, உங்களுக்கான அந்த ப்ளஸ் கர்மா, அதாவது குட் கர்மா உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் அது ரிலேஷன்ஷிப்புக்காக கேட்டிருக்கலாம், இல்லைனா உங்களோட அந்த ஃபைனான்ஸ், இல்லை ஜாப், இல்லை உங்களை படிப்பு சம்மந்தமான விஷயம். இது மாதிரி என்ன இன்டென்ஷன் நீங்கள் அவங்கக்கிட்ட வச்சிங்களோ, உங்களோட கார்டியன் ஏஞ்சல், நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணணுன்னா மைக்கேல் ஏஞ்சல் நினச்சிக்கோங்க. இல்லை முருகர் பக்தராக இருந்தால் உங்களோட அந்த காட் உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. அது என்ன கொடுக்குறாங்களோ அது சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விடாதீங்க. இன்றைக்கி டே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த மாதிரி சைன் கொடுக்குறத நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி டே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க கொடுக்குற சைன் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. அது நான் பெருசாக நான் எதிர்பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு 60,000 சம்பளத்தில் நல்ல ஒரு போஸ்டிங் கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ரைட் நவ் அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஒரு 25, 30 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துட்டுருக்கு. இல்லை எனக்கு 60,000 எப்போ வருமோ அப்போ தான் நான் போய்ட்டு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வேண்டான்ட்ருக்கீங்க. அப்படி ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இந்த 30,000 சம்பளத்தில் போய் முதல்ல ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அதே இடத்துல கூட உங்களுக்கு அந்த போஸ்டிங், அந்த ப்ரமோஷன் அங்கேயே கிடைக்கலாம். அங்கே ஒரு கம்ஃபர்டபுளான அந்த இது உங்களுக்கு இறைவன் அங்கே கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணல, எனக்கு பெருசாக கிடைக்கணும். இன்கேஸ் நீங்கள் அந்த 30,000 வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் 1,00,000 கூட உங்களுக்கு சம்பளம் ஏர்ன் ஆகலாம். நீங்கள் அங்கே கேட்குற சம்பளம் அங்கே கொஞ்ச நாள்லேயே கொடுக்கலாம். இதை விட அது பெட்டராக கூட உங்களுக்கு அமையலாம். ஏன்னா இறைவன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளெஸிங், உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. நீங்கள் கேட்குறது கேட்டுட்டீங்க, ஆனால் இதை விட என் குழந்தைக்கு நான் பெரிய விஷயமாக செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சி அவர் அதை கொடுக்குறாரு. அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்க்கு, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வச்ச அந்த இன்டென்ஷனுக்கு உங்களோட அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் குட் கர்மாவுக்கு இப்போ உங்கள் சைக்கிள் மாறுது. ஏன்னா நிறைய அந்த பாஸ்ட்டில் நிறைய அந்த பேட் சைக்கிள் நீங்கள் அந்த கர்ம வினைகள் அனுபவிச்சிட்டிங்க. பட் இப்போ என்ன கொடுக்குறாரோ அது உங்களுக்கான விஷயத்துக்கு நியாய தீர்ப்பு மாதிரி இது. ஓகேவா? நீ ப்ளஸ் பண்ணியிருக்கேன்னா உனக்கு ப்ளஸ்க்கான விஷயம் உங்ககிட்ட வரப்போகுது. நீ ரெடியாக இருக்கியா? நான் ரெடியாக இருக்கேன் கொடுக்கறதுக்கு. இறைவா எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இப்போ செய்கிறாரு, வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்கப்பா. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி. ஓகே. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி திடீர் பண வரவு, ப்ரமோஷன், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி தெரியுது.
நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட பாஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப் இதில் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, மணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களை வந்து இண்டிவிஜுவலாக ஷைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டது. நீங்கள் எப்படி வாழணும்னு நினச்சிங்களோ அப்படி ஒரு வாழ்க்கை இறைவன் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹாப்பியா? நீங்கள் எப்படி பேஷனேட்டாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஆம்பிஷன் வச்சுருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் வந்து லீட் பண்ண போகிறீங்க. இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது இந்த ரீடிங் பார்க்குறவங்க. நீங்கள் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் இந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கூட ஏதாவது பெட் அனிமல்ஸ் வந்து வளர்க்குறவங்களா இருப்பீங்க. அவங்களோட அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பினஸ்ஸாக கொடுக்கும். இப்பொழுது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான உங்களோட அந்த இதெல்லாம் வந்து சரியாகி உங்களுக்கான அந்த கதவுகள் டிவைன் வந்து அவங்களோட அந்த வாசல் திறந்துட்டாங்க. டிவைனோட வாசல் திறந்துடுச்சு. செல்வ மழை தான். நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஓகே, ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்கன்னாலும் சரி, நீங்கள் உங்களை வந்து தனித்துவமாக வந்து பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி நான் ஒரு சில கலர்ஸ்லாம் சொல்கிறேன், அதை உங்களோட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த கலரோட அந்த உங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லோ, கோல்டன் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் இந்த 4 கலர்ஸில் ஏதாவது ஒரு கலர் உங்கள் கூட அதிகமாக எல்லோ கலர் கூட வச்சுக்கோங்க. எல்லோ கலர் ஃப்ளவர் வாங்கி தலையில் வச்சுக்கலாம். இல்லை எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து வீட்டில் நீங்கள் பவுலில் போட்டு வச்சு அடிக்கடி நீங்கள் அதை பாருங்கள். அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பியூட்டிஷியன், அப்புறம் வந்து ஃபிலிம் ஆக்டராக இருப்பீங்க, சீரியல் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப் பிலோ 45-40 கீழே இருக்கும். ஒரு சிலர் 25 கீழே இருப்பீங்க. ஓகேவா? இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. பணவரவு திடீர்னு ஏற்படலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஃபைனான்ஸில் சரி, இல்லை உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் சரி, அந்த விஷயம் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஓகேவா? சரி, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி கடவுள் கொடுக்குறாரு. அவ்வளோ நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருது. இன்கேஸ் இந்த பிளெஸ்ஸிங்ஸில் லேக் ஆச்சுன்னா உங்களுக்கு, அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் தடை இருக்குது. அந்த தடையை ரிமூவ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பிளெஸ்ஸிங் வாங்குங்க. இப்போ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்க மாட்டேங்குது. நடக்கிறவங்க எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அப்போ தான் இன்னொருத்தர் அதை வந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருக்குது, நமக்கான ஏதோ ஒரு லேகிங் இருக்குது, அதனால தான் நமக்கு நடக்கலை. அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும் போது இந்த பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. அந்த நெகட்டிவிட்டி வந்து எப்படி ரிமூவ் ஆன் பண்ணிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி டேயில் இந்த மாதிரி ஒரு விஷயஸ்லாம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு உங்கள் யூனிவர்ஸ் கொடுக்கும் பொழுது கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? ஸோ அது ஒன்றும் தானாக டக்குன்னு வந்து விழலை. இதுக்காக யூனிவர்ஸ் உங்கள் பின்னாடி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏஞ்சல்ஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க, வார்த்தையை கொடுக்குறாங்க, நிறைய சைன் காமிக்கிறாங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு சைன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வரும். ஒருவேளை இது ஏஞ்சல்ஸ் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சைன் கொடுக்குறாங்களோ, இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்குறது, ஃப்ளவர்ஸ் ஏதாவது உங்களுக்கு எந்த கலர் அட்ராக்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி கலரில் ஏதாவது ஒரு ஃப்ளவர் பார்க்குறது, ஒரு சம்திங் ஏதோ அந்த மாதிரி ஒரு இது பார்க்குறது, ட்ரெஸ் கோட் பார்க்குறது, ஏதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. தைரியமாக இரு, நாங்கள் இருக்கோம், நீ வந்து ஃபார்வர்டாக போ அப்படின்ற மாதிரி வார்த்தையும் கொடுக்குறாங்க. சேனல் மூலமாக உங்ககிட்ட பேசுகிறாங்க. இந்த கார்டு மூலமாக அந்த டாரட் ஒன்றும் சும்மா விளையாட்டு, இது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் போடலை. இது எல்லாமே வந்து ஒரு யூனிக். ஒவ்வொரு கார்டும் காட் மாதிரி எனக்கு. உங்களுக்கும் அப்படி தான். உங்களுக்கும் இந்த ஏஞ்சல்ஸ் இருங்க. பஞ்சபூத சக்தியும் இந்த கார்டுக்குள்ளே இருக்குது தெரியுமா? சும்மா கிடையாது. இது இன்னும் டைம் பாஸ்க்காக நம்ம பண்ணின்னு. உங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்குது, நான் சொன்ன விஷயம் கரெக்டாக உங்களுக்கு ரெசனேட் ஆகி உங்களுக்கு அந்த விஷயத்தை வாங்கிட்டிங்கன்னா சந்தோஷம், ஹாப்பியாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க.
இன்கேஸ் உங்களுக்கு அதில் லேகிங் இருக்குன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள். அந்த லேக்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி அந்த டிவைன் எனர்ஜி எடுக்கணுங்கிற அந்த வித்தையை சொல்லித்தரேன். 21 days கிளாஸ் கற்றுக்கோங்க. உங்கள் ஆறா சக்கரை பவர் பண்ணிக்கோங்க. அங்கங்கே பிட்டாக காமிக்கிற அந்த விஷயத்தெல்லாம் ஆறாவை பண்ணுறேன், நான் வந்து ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எனர்ஜியை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காதீங்க. அது வந்து ரைட்டாகவும் போகும், ராங்காகவும் போகும். ஆல்ரெடி குரு இல்லாமல் கற்றுக்கிற அந்த வித்தையெல்லாம் எப்படின்னா அது ராங்காக தான் போகும். அதனால் ப்ராப்பரான குருமார்களோட கைடன்ஸோடு அந்த பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அதை செய்யுங்க. சரியா? அதுக்கு தான் நான் வந்து டிவைன் பாத்தில் இத்தனையும் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. சரி, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம், லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா திருமணத்துக்காக நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அற்புதமான ஒரு வரன் வருது. ஒரு சிலர் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வருது கைஸ். ஒரு நியூ உறவு, புது ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறாங்க. ஹாப்பியாக. ஒரு சிலர் மிதுனம், கடகம், அந்த குழந்தைக்கு இருக்கலாம், அந்த நியூவாக வர அந்த நியூ பார்ன் பேபிக்கு. ஓகேவா? இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வராங்கல்ல அவங்க மேல் ஆர் ஃபீமேல். மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கூட வந்து ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் பண்ணிக்கிறது, அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் அடிக்கடி பார்க்குறது, பூஜையில் வைக்கிறது, அது மாதிரி ஏதாவது செய்யுங்க. அப்புறம் வந்து ஒயிட் ஃபெதர் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைன் அது. ஓகேவா? அந்த பிளெஸ்ஸிங்கை ஈர்த்து கொடுக்கும். கடவுள் ரெடியாக இருக்கார் உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங் கொடுக்க. நீங்கள் பண்ண ப்ரேயருக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்த 3 கார்டுமே செம்மையாக இருக்குது. சூப்பர் பிளெஸ்ஸிங்ஸ். இதெல்லாம் கிடச்சிதுன்னா நான் ரொம்ப ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்ல எனர்ஜி நீங்கள் நல்லா பாசிட்டிவாக இருக்கும்போது ஈர்த்துருவீங்க, அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க, மேக்னெட் மாதிரி. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களுக்கு கை நழுவி போகும். அதுக்காக தான் அடிச்சுக்கிறேன். இப்போ அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க, உங்களோட ஆறா சக்கராவை பவராக வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுங்கன்னு. இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 3 கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு யாருக்காவது இது வந்து வந்துருச்சுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்கேஸ் இதில் லேக் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். அதுக்கான தீர்வை வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா. இதுக்கு மேலே ஹை ஓப்பனிங் எப்படி கொடுக்குறது? காட் பிளஸ் யூ. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. இப்போது பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க. இதெல்லாம் சரியாகும், கவலைப்படாதீங்க. இந்த கார்டு அடிக்கடி வருது எனக்கு. நம்ம ரீடிங் பார்க்குறவங்க யாரோ ஒருத்தர் ரொம்ப ஃபைனான்ஸ்லேயும் சரி, அதாவது பாஸ்ட் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த மன வருத்தத்துலேயும் அதிகமாக சஃபர் ஆகிருக்கீங்க. இந்த பைல் 4 சூஸ் பண்ணவங்க நான் சொன்ன விஷயம் கரெக்டுன்னா எஸ் மேம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 விஷயம் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில். ஒன்று, ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கியிருக்குங்க, ஃபைனான்ஸ் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க. 2 ஸ்ட்ரக்குமே இப்போ வந்து உங்களுக்கு காமிக்குது. இது இன்றைக்கி வந்த பிரச்சனை கிடையாது, ஆனால் கூடிய வரையில் மாறும். நீங்கள் நினச்சா மாறும். ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயத்தை என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அவங்கள இந்த உறவை நான் விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரகிள் ஆகிருங்க. அதை வந்து இறுக்கி பிடிக்க வச்சு நான் என்கிட்ட தக்க வச்சுக்கணும், எப்படியாவது இவங்கள வந்து நான் வெளியே விட முடியாது, இவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ சொல்ல அந்த பயம், பதட்டம் இருக்குது. அது மாதிரி சில பேர் வந்து பணத்தை கூட நீங்கள் வந்து செலவு பண்ண மாட்டீங்க, ரொம்ப கஞ்சத்தனம் பண்ண, அந்த மாதிரி கூட சில பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படி இருந்தால் எனக்கு ஆமாம் மேடம், நான் அப்படி தான் பார்த்து செலவு பண்ணுறேன், எனக்கு போனால் திரும்பி வராது இந்த பணம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க. மணி இஸ் லைக் அ எனர்ஜி. அது நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இது பண்ணுறீங்க. எனக்கு நல்ல விதத்தில் பணம் வரணும்னு சொல்லி நீங்கள் முதல்ல இன்டென்ஷன் வைக்கணும். பணம் எப்படி வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஆனால் பணம் மட்டும் வந்துடணும். ஒரு சிலர் நானும் என்னோடய லைஃப்பில் பார்த்துருக்கேன். இந்த மணிக்கான புரிதலை யாருமே சொல்லுங்க, நம்ம சொசைட்டியும் சரி, இப்போ தான் கொஞ்ச நாளாக அப்படி இப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு மணியை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க.
மணி வச்சுருந்தா மணி வச்சுருக்கிறவங்க அவங்களோட ஹேபிட் அந்த மாதிரி இருக்கலாம், பேட் ஹேபிட்டாக இருக்கலாம். ஆனால் மணியை வந்து நீங்கள் வந்து தப்பாக பேசாதீங்க. அப்படிக்காண்டி நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பிளாக்கேஜ் தான் இப்போ உங்களுக்கு இது காட்டுது தெரியுமா? மணியை பற்றி ஏதோ தப்பான விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஆழ் மனதில் பதிவு பண்ணிட்டீங்க. அதனால தான் நீங்கள் நம்மளோட டிவைன் பாத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ரீடிங் வாங்க. இந்த கார்ட் 4 சூஸ் பண்ணவங்க நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துங்க ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா நீங்கள் மணியை பற்றின இந்த விஷயங்களை வந்து டோட்டலாக இது பண்ணிவிடுவீங்க. ஒரு சிலர் நல்லா ஹைஃபைடாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் கருமையாக நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு பல சோர்ஸ்லேருந்து மணி வந்தால் கூட ஒரு மனசு வந்து ஒருத்தருக்கு வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப அப்புறம் வந்து அவங்க கீழே இருக்கிற அந்த வேலைக்காரங்கக்கிட்ட அவங்கக்கிட்டலாம் ரொம்ப கன்னிங்காக அந்த கராராக அந்த என்ன சொல்லுவாங்க அது பேரம் பேசுறது. அப்படிலாம் பர்சன் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். ஆனால் மணி அதிகமாக இருக்கிறவங்ககிட்டலாம் அந்த பேட் ஹேபிட் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அன்றைக்கி அதை வந்து என்றைக்கு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கள சுற்றி எந்த உறவும் இல்லாமல் அந்த அன்பு பாசம் இல்லாமல் தவிப்பாங்கல்ல, அப்போ தெரியும். அது லெசன் அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அதுக்கு வந்து இறைவன் அவங்களுக்கு தனியாக ஒரு லெசன் கொடுப்பாரு. அப்போ அவங்க புரியும், அடடா நம்ம எது பின்னாடி நம்ம இத்தனை நாள் ஓடணும், இந்த ஒரு எனர்ஜியை வச்சு நம்ம எவ்வளவோ நல்லது செய்யலாம், நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களே ஹாப்பியாக வச்சுருந்துருக்கலாமே, எவ்வளோ பேர்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி கன்னிங்காக நடந்துட்டோம் அப்படிங்கிற அந்த இதுவை வந்து ஒரு நாள் உணர்த்துவாங்க. அது எப்போன்னா அவங்க கர்மா என்றைக்கு அவங்களுக்கு வேலை செய்தோ அன்றைக்கி உணர்வாங்க. அது வரைக்கும் பயங்கரமாக ஆட்டம் போடுவாங்க. ஆடுறா ராஜா ஆடு, ஆடுறா ராஜா ஆடு அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அடி விழும் பாருங்க, எழுந்துக்கவே முடியாது. மற்றவங்களுக்குலாம் வந்து கடவுள் இப்போது நிறைய சோதனைகள் வந்ததுன்னா கடவுள் உன்னை காப்பாற்ற போகிறாரு, உனக்கு முன்னாடி வந்து நிற்கிற, உனக்கு அடுத்தது நல்ல விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். கைவிட மாட்டார். நல்லவங்களை வந்து இறைவன் கைவிடவே மாட்டார். ஒரு நல்ல எனர்ஜியை வந்து தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது, அப்போது அவங்களோட எனர்ஜியை வந்து அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு தவறாக ஆட்டம் போடுறது, அதெல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாம் வச்சு செய்வாங்க. ஏன்னா இப்போ நிறைய இன்கம் இருக்கிறவங்ககிட்ட மட்டும் நான் மன நிம்மதி இருக்கான்னு போய் கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு பின்னாடி பெரிய கதையை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்காது, ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பேசினா தான் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இவங்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, இவங்க வந்து உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்காங்க. அந்த நிம்மதி சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மன அமைதியை பொறுத்து தான், நம்மக்கிட்ட இருக்க அந்த கேரக்டர் பொறுத்து தான். கையால் தெரியல உங்களுக்கு. இந்த 4 சூஸ் பண்ணவங்க ஏன் இந்த ஸ்ட்ரகிள் நமக்கு, அது சரியாக உங்களுக்கு வந்து ஏன்னா உங்கள் மேலே தப்பே கிடையாது. நான் உங்களை குறை சொல்லலை, பொதுவாக நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து உங்கள் மேலே ப்ளைம் பண்ண வச்சுக்காதீங்க, சாரி, ஓகேவா? இந்த ஸ்ட்ரகிள், இந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாம் சரியாகும். மன இருக்கும். சில விஷயங்களை வந்து விட்டு கொடுக்காமல் பிடிவாதத்தில் இருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு மணி விஷயத்தை கூட நீங்கள் வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்கள். அது வந்து ஃப்ரீயாக விடுங்க. கண்டிப்பாக இறைவன் அதை திருப்பி பல மடங்கு அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாரா இல்லையா பாருங்கள். உங்களுக்கு இந்த புரிதல் தெரியலன்றனால தான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸே வச்சுருக்கேன் நான். அதில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, ஃபைனான்ஸ்லேருந்து ஜாப் கேரியர், படிப்பு, பிளாக் மேஜிக்னு ஒன்று பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரியாக அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. உங்களோட டிவைன் எனர்ஜி நான் உங்களுக்கு பவர் பண்ணி விட்டுருவேன். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற அந்த டாக்டிக்ஸ் தான் உங்களுக்கு 21 நாள் கிளாஸ். நான் ரெடியாக இருக்கேன், டிவைன் ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த லேக்லேருந்து வெளியே வரலாம். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. நீங்கள் பிலோ வந்து 40, 45 அந்த மாதிரி இருப்பீங்க. ஓகே, பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 5 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் கொஞ்ச நாளாகவே வந்து உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப், அதாவது அடிக்கடி ஷார்ட் டெம்பர் அந்த மாதிரி ஏதாவது ஆகுதா உங்களுக்கு மைண்டில்? ஏன்னா 3 எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிக்கோங்க இன்றைக்கி.
அது வந்து ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இப்போ வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, திருமணமானவங்க உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் வந்து கொஞ்சம் கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சூதானமாக இருக்கணும். ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பத்தில் கூட இருப்பீங்க. மூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மெடிடேஷன் பண்ணுங்கள். டிவைனோட ரொம்ப கனெக்டிவாக இருங்க. ரொம்ப பயம், பதட்டம், பாஸ்டில் நடந்த விஷயத்தை நினச்சி கூட இருக்கலாம். கவலை, எதிர்காலத்தை பற்றின பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, திடுக்குன்னு அந்த பயம், அது என்ன திக்கு திக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திக்குன்னு உங்கள் மனசு இதுவாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள டக்குன்னு வல்லுன்னு கடிச்சு விட்ருவீங்க. அப்படி ஏதாவது பண்ணுறீங்களா? என்ன உங்கள் வார்த்தைகள் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதனால் உங்கள் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் வைங்க. ஒரு நேரம் ரொம்ப வந்து தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப மனிதத்தன்மை, அந்த என்ன இவங்க தான்ப்பா மனிதத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அதே ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மிருகம் பாதி மனிதன் பாதி சேர்ந்து செய்த கலவை, அப்படியே மிருகத்தனமாக, அதாவது அந்த என்ன சொல்ல ராட்சச குணம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கோபம், ஆக்ரோஷம் அப்படியே உல்ட்டாவாக மாறும். அது மாதிரி தான் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கூட. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஒரு நேரம் நான் தெளிவுப்பா என்ன மாதிரி எவனும் கிடையாது அப்படின்னு. அதுவே கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தோம்னா அப்படியே தலைகீழாக மாறி பேசுவீங்க. அந்த மாதிரி ஆக்டிடியூட். ஓகேவா? கொஞ்ச நாளாகவே இந்த ஆக்டிடியூடில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. இன்றைக்கி அதோட வெளிப்பாடு அதிகமாக இருக்கலாம். அதனால் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்கள். டிவைனோட கனெக்ட் ஆகுங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஹீலிங்லாம் எதுவும் தெரியல, இந்த இதெல்லாம் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. டிவைன் பார்த்த காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அதுதான் ஒரே சொல்யூஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். சரி, இந்த பைல் 5 உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. காட் பிளஸ் யூ. குரு சரணம். இப்போ வந்து பைல் 6. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை, உங்களோட கடவுள், அது முருகராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் பார்க்குறவங்க முருகர் பக்தர் அண்டு மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ், நீங்கள் அவர் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. உங்களுக்கான நியாயமான விஷயம், நீங்கள் என்ன வச்சிங்களோ அவர்கிட்ட, அதுக்கான விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறாரு. சரியா? அதை வந்து அதுக்கு ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு லேகிங் இருக்குதுப்பா. அது பாஸ்டில் நடந்த அந்த ரிலேஷன்ஷிப்பாக, இல்லைனா கரண்ட்டில் கூட இருக்கலாம். சில பேருக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறது, இப்படி போகிறதா அப்படி போகிறதா, ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ரீஜாயின் பண்ணலாமா, இல்லைனா அவங்களுக்கு ஒரு எண்டிங் கார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணலாமா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து லீகல் இஷ்யூ கூட போயிட்டுருக்கலாம். கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி சுற்றி உங்களுக்கு வந்து ரொம்ப மனவேதனை ஆகிட்டு, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு மறுபடியும் தேவையா, அது வந்து எனக்கு வேண்டாம், அப்போ நான் மூவ் ஆன் பண்ணுறேன், நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு, நான் வந்து உன் கூட இருக்கேன், நீ டைரெக்ஷன் எடு, நான் வந்து உன் கூட ப்ரொடெக்ஷனில் இருக்கேன் அப்படிங்கிறாரு நீங்கள் அந்த ப்ரே பண்ணுற காட். ஸோ உங்கள் கையில் தான் கீ இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், 6 ராசி 6 லக்னத்தில் இருக்கலாம். ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 45க்கு கீழே தான் இருக்கும். ஓகே, சரி. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் போகலாம். உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா?
இது வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு க்ரீன் கலர் பென் வச்சுருக்கேன், 2க்கு வந்து பிங்க் கலர். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான எஸ். உங்கள் கேள்வி எதை ரிலேட்டடாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஏதோ படிப்பு சம்மந்தமான விஷயம், ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? அதுக்கான அந்த சக்ஸஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சிலருக்கு, ஓகேவா? ஒரு சிலர் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி அதில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம், அதில் எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குமான்னு அது ரிலேட்டடாக தான் உங்கள் கேள்வி, ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் என்னோடய பர்சனை நான் மீட் பண்ணுவேன்னா அவர் என்னை வந்து பார்ப்பாங்களா, நாங்கள் மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போமா, நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோமா, ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயம் படிக்கிறவங்க, ஓகேவா? உங்களோட எக்ஸாம் கேரியர் பற்றின ஒரு விஷயத்துக்காக கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம், ஓகேவா? ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. நீங்கள்லாம் பிலோ 25, 30 கீழே தான் இருப்பீங்க. இது நான் சொன்ன விஷயம் கரெக்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள், ஓகே? இப்போ வந்து பைல் 2க்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2க்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மணி ரிலேட்டடாக கேட்டிருக்கீங்க. உங்களோட அதாவது ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மணி விஷயத்தில் நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக, எனக்கு வந்து அந்த நிறைவான செல்வம் எனக்கு கிடைக்குமா, அது நீங்கள் ஏதாவது வேலை இப்போ அந்த ஒரு ஜாப் எடுத்து பண்ணிகிட்ருக்கலாம், அந்த வந்து பிஸ்னஸாக கூட இருக்கலாம், இல்லைனா ஓன் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ், இல்லைனா உங்களோட வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு வேலை, அந்த வேலையில் எனக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்குமா, மணி ரிலேட்டடாக, ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக கேட்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு பர்சன், வெல் செட்டில்டான பர்சன், ப்ரொஃபஷ்னலாக இருக்க பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ மணி அண்ட் ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக நீங்கள் ரைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க வந்து என்ன ராசியில் இருப்பாங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு சிலர் இந்த ராசியில் கூட இருக்கலாம். உங்களோட ஏஜ் குரூப் 45, 40 கீழே இருக்கும், ஓகேவா? ஆமான்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு உங்கள் ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து 35 அதுக்கு மேலே இருப்பாங்க, 35, 40 அந்த ரேஞ்சில், ஓகேவா? சரி, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு? நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் அப்படியே இருந்ததா? யார் யாருக்கு என்னென்ன விஷயம் சூட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் எனக்கு வந்து என்னை பூஸ்ட் ஓகேவா? நான் பூஸ்ட் ஆவேன். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கார்டை இன்னும் நல்லா பார்க்கணும், இன்னும் அது வந்து இன்னும் எனர்ஜி, என்னை வந்து என்ன சொல்கிறதுனா, எனக்கு ஒரு டானிக் சாப்பிட்டா மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ். ஸோ இறைவன் எனக்கு கொடுக்குற இந்த இன்ட்யூஷனை வந்து நான் கரெக்டான டைரெக்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். என்னையும் பூஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதலாகவும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது கொடுக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும்னாலும் சரி, மற்ற கிளாஸஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும்னா அதில் வந்து ஒரு 11 கோர்சஸ் வச்சுருப்பேன், அது எல்லாமே அதில் இருக்குது. அது இல்லாமல் இருக்கிறதும் இந்த வீடியோவோட எண்டில் வரும். இது வந்து சப்டைட்டில் மாதிரி, அது வந்து மெயின் டைட்டில், ஓகேவா? இது வந்து உங்களுக்கு அந்த ஆரா சக்கரை பவர் பண்ணி 21 days அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வரலாம்.
யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்கை ஈஸியாக நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணிட முடியும். சரியா? உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து புரியுது தான் நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்குலாம் எப்படி ரெசனேட் ஆகுது, ஒவ்வொரு பைலுக்கும் நான் சொல்கிற விஷயம், அந்த சிச்சுவேஷன் அது எல்லாமே எப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த விஷயம், இந்த கமெண்ட் எனக்கும் வந்து பூஸ்டப்பாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.